வணக்கம். நம்ம நாலடியார்ல இன்னைக்கு 38வது அதிகாரம் பொது மகளிர். இந்த அதிகாரம் பார்க்க போறோம். இன்னும் ஒரு 3 அதிகாரம் தான் இருக்கு நாலடியார் நம்முடைய வகுப்புகள் நிறைவடைவதற்கு. இதுக்கு அடுத்தது கற்புடை மகளிர்னு ஒரு தலைப்பும், அடுத்தது காமனுதலிகள்னு ஒரு தலைப்பும் இருக்கு. அதோட நமக்கு நாலடியார் அது முடிஞ்சிடும். இது பொது மகளிர் அப்படிங்கிறது பரத்தையர்களை பற்றிய அவர்களுடைய தன்மைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு அதிகாரமா இருக்கு. இதே மாதிரியான ஒரு அதிகாரம் திருக்குறளையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வரைவின் மகளிர் அப்படின்னு ஒரு அதிகாரம் திருக்குறளையும் இருக்கு. இப்ப நம்ம சங்க இலக்கியத்திலேயே நிறைய பல வகையான பரத்தையர்களை நம்ம அதுல பார்த்திருக்கோம். பரத்தையர்கள், அப்புறம் காமக்கணிகையர், இந்த மாதிரி ஒருவனுக்கு மட்டுமே கணிகைகளாக இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான வரைவின் மகளிர், இந்த மாதிரியான நிறைய வகைப்பாடுகளோட பூவிலையினுடையர் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல பார்த்திருக்கோம். பூவிலையினுடையர் அப்படின்னா ஒரு பூ வாங்குற அளவுக்கு அது அந்த காசுக்கு வரக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி பல வகையான பரத்தையர்களுடைய அந்த அந்த வெரைட்டிஸ பத்தி நம்ம சிலப்பதிகாரத்திலையும் பார்த்திருக்கோம். சோ இப்ப அந்த காலகட்டத்துல இந்த பழக்கம் மிக மிக அதிகமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது பரத்தையர்களை நாடி ஆண்கள் போவது அப்படிங்கிறதும், பரத்தையர்களாக தேவதாசிகள் இல்ல, தேவதாசிகள்ங்கிறது பின்னாடிதான் வருது. இங்கன்னா இங்க இந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல நம்ம இப்ப பயன்படுத்தி இருக்கிற ஆங்கில மொழிபெயர்ப்புல இந்த கோட்டசான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பொதுமகளிர கோட்டசான்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோட்டசான்ஸ் அப்படிங்கிறவங்க அவைகள்ல நடனமாடி பிழைக்கக்கூடிய அந்த பெண்களையும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா பொதுமகளிர் பரத்தையர் என்பவர்கள் கோட்டசான்ஸ் மாதிரி கிடையாது. அவங்க வேற, அவங்க கலைகள்ல வல்லவராக இருப்பாங்க. அந்த மாதிரியான தேவதாசி முறைப்படி அந்த மாதிரி இதுல இருப்பாங்க அவங்க. ஆனா இங்க பரத்தையர்கள் என்பவர்கள் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற அந்த ப்ராஸ்டியூட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையில வரக்கூடிய அந்த பெண்களை தான் இந்த பாடல்கள் முழுக்கவே குறிக்குது. அப்போ நார்மலா அந்த பண்பாட்டியல் பேசுறவங்க சொல்லுவாங்க, உலகத்திலேயே மிக பழமையான தொழில் அப்படிங்கிறது இந்த பாலியல் தொழில் தான் அப்படிங்கிற மாதிரி. சோ ஏராளமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீதி நூல்கள் மிக கடுமையாக சாடிய ஒரு பழக்கமாக கல்லுண்ணாமை, புலால் உண்ணாமை மாதிரி இந்த பழக்கமும் இருந்திருக்கு. அப்போ பெண்களை ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் பெண்களை அவங்க அப்படியேதான் வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பெரும்பாலும் நம்ம சங்க இதுல பார்த்தோம்னா பரத்தையர் பிரிவு மருத நிலத்துலதான் வரும். மற்ற நிலங்கள்ல பரத்தையர் பிரிவு பேசப்படாது. அப்போ உபரி அதிகமாக இருந்த செல்வ வளம், உபரி அதிகமான விளைச்சல் இது, அதுக்கப்புறம் பாதி நேரம் வேலை மீதி நேரம் வேலை கிடையாது அப்படின்னு இருக்கும் பொழுது, அப்ப வேற வழி, வேற பொழுதுபோக்கு இல்லாம ஆண்கள் இதைதான் செஞ்சிருக்காங்க, அல்லது ஆணினுடைய இயல்பாகவுமே அது இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனா இந்த நாலடியார்ல வரக்கூடிய 10 பாடல்கள்லையுமே பொதுமகளிரை சாடுவதாக, பொதுமகளிருடைய மிக மோசமான தன்மைகளை சித்தரிப்பதாக தான் இந்த பாடல்கள் இருந்தது. அவங்க பணத்தை பிடுங்கிக்கிட்டு ஏமாத்திடுவாங்க, பணத்தை பிடுங்கிப்பாங்க, பணம் இல்லாம போனா துரத்தி விட்டுருவாங்க. இதுதான் திரும்ப திரும்ப எல்லா பாடல்களும். அப்புறம் உண்மையான அன்பு அப்படிங்கறத அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் பணம் இருந்தாதான், விஷ்ணுவாவே இருந்தாலும் அவங்க பணம் இருந்தாதான் உள்ள விடுவாங்க, இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க. அப்புறம் நல்ல நெறியை நாடுபவர்கள் இந்த மாதிரியான பரத்தையரை நாடி போக மாட்டார்கள். நல்ல நெறியில வாழ வேண்டும் நினைப்பவர்கள் அவர்களை நாடி போக மாட்டார்கள். அப்படிங்கிற இந்த பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப 10 பாடல்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அளவிற்கு அதாவது அந்த பொதுமகளிரை நாடி போற ஆண்களை சாடுகின்ற பாடல்கள் 2ஓ 3ஓ தான். மற்றவை எல்லா பொதுமகளுடைய குணத்தை சாடி பாடக்கூடிய பாடல்களாதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறப்போ அந்த தவறையுமே கூட பெண்கள் மேலுமே ஏற்றி பார்த்த ஒரு தன்மை தான் இந்த பாடல்கள்ல பார்க்க முடியும். சரி, முதல் பாட்டு பார்ப்போம். விளக்கொளியும் வேசையர் நட்பும் இரண்டும் துளக்கர நாடின் வேறல்ல. விளக்கொளியும் நெய்யற்ற கண்ணே அருமே, அவர் அன்பும் கையற்ற கண்ணே அரும். நம்ம சொன்ன அதே ஒரு பொருள்தான். விளக்கினுடைய ஒளி, வேசையினுடைய நட்பு. இங்க வேசை அப்படின்னா கோட்டசான்ஸ் கிடையாது. வேசைன்னா பரத்தையர்கள், விபச்சாரிகள், அவர்கள் மேல் கொள்ளக்கூடிய அன்பு அல்லது அவர்களோடு வரக்கூடிய நட்பு. இந்த இரண்டும் துளக்கர நாடி. துளக்கரன்னா தெளிவாக நிறுத்து பார்த்தோம் என்றால் இரண்டும் ஒன்றுதான். விளக்கொளியும் வேசையர் நட்பும் இரண்டும் துளக்கர நாடின் வேறல்ல. சஞ்சலம் இல்லாமல் யோசித்தால் இரண்டும் ஒன்றுதான். என்ன எப்படின்னா, விளக்கொளி நெய்யற்ற கண்ணே அரும். விளக்குல ஊத்தக்கூடிய நெய் அல்லது எண்ணெயினுடைய அளவு குறைய குறைய, நெய் நிறைய இருக்கும் பொழுது அது பிரகாசமா எரியும். நெய் எண்ணெய் தீர்ந்து போக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமிழ்ந்து இல்லாமல் போய்விடும். அதே போல
கையில காசு இருக்கிற ஒரு ஆணிடம் அவர்கள் மிக அன்போடு பழகுவார்கள். எப்படி விளக்கினுடைய ஒளி மிக பிரகாசமாக இருக்குமோ அது போல பிரகாசமான அன்புடையவர்களாக இருப்பார்கள். அந்த ஆணுடைய கையில காசு இல்லை அப்படின்னா அவன் எல்லாவற்றையும் அவர்களுக்கே கொடுத்து தீர்த்து விட்டான் என்றால் அவர்கள் அவன் மேல் அன்பு செலுத்துவதை விட்டு அவனை விலக்கி விடுவார்கள். எப்படி விளக்கு அணைந்து போகுமோ அது போல அவர்களுடைய அன்பும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதனால பணம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வேசியினுடைய ஒரு அன்பு என்பது கிடைக்கும். அன்பு போன்ற அந்த தன்மை கிடைக்கும். அதுக்கு பிறகு கிடைக்காது. விளக்குல என்ன தீர்ந்து போச்சுன்னா விளக்கு அணைஞ்சு போயிடுவது போல இந்த நட்பும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான பாட்டு தான். வந்து பொதுமகளிருடைய இயல்பு இதுதான் அப்படின்னு சொல்லுது. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெரிய ஒரு இதுவும் இந்த பாட்டுல இல்ல. சரி, அடுத்த பாட்டு அங்கோட்டு அகல் அல்குள் ஆயிழையாள் நம்மோடு செம்கோடு பாய்துமே என்றாள்மன் செம்கோட்டின் மேல் காணம் இன்மையால் மேவாது ஒழிந்தாளே கால் நோய் காட்டி கழுந்து. கால் நோய், இது ஒரு டிராமா இருக்கு இந்த பாட்டுல. அதாவது ஒருவன் ஒரு பரத்தையிடம் பணம் கொடுத்து நட்பு கொள்கிறான். அன்போட இருக்கா மாதிரி கூடவே இருக்கான். நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், உன்னோட நான் மிகுந்த அன்புடையவளாக எப்பவுமே இருப்பேன், உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் என்று சொல்லி அவள் பல அவனுக்கு உறுதிமொழிகளை தந்திருக்கிறாள். ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவன் கையில இப்ப பணம் குறைஞ்சு போச்சு. அதோட அவன் மேலேறி மலை மேல ஏறி நீ விழுந்தாலும் உன் கூடவே வருவேன் அப்படின்னு சொன்னவன். ஆனா இப்போ மலையிலிருந்து விழக்கூடிய ஒரு சூழல் எனக்கு வந்திருக்கு, நான் விழப்போறேன், உன்னை விட்டு என்னால பிரிய முடியாது, நீயும் கூட வான்னு கூப்பிடுறேன். இப்ப அவ என்ன சொல்றா அப்படின்னா மலை மேல ஏறவே முடியாது என்னால, வாத நோயினால என்னுடைய கால்லாம் வீங்கிருக்கு, நல்லா பாரு என் கால்லாம் நல்லா வீங்கிருக்கு, இப்ப நான் எப்படி மலை மேல ஏற முடியும், நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லி என்ன துரத்தி விட்டா. அப்ப இதுதான் அவளுடைய அன்பினுடைய அடையாளம் அப்படிங்கிற மாதிரி ஒருவன் சொல்வது போல, ஒருவனுடைய கூற்று போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. சோ பணம் இருக்கிற வரைக்கும் பிரியமாக இருப்பது போல நடித்து விட்டு அது இல்லாத போது வேற பல காரணங்களை காட்டி, இல்லாத காரணங்களை எல்லாம் காட்டி அவர்கள் ஆண்களை விலக்கி விடுவார்கள் அப்படிங்கிறதா இந்த பாட்டு சொல்ல வந்த ஒரு பொருள். கோடு அகல் அல்குள், அழகான இரு பக்கமும் உயர்ந்த அந்த இடுப்பினுடைய பகுதி, பெரிய இடுப்பு பெரிசாக இருக்கக்கூடிய அமைப்பு இல்லையா பெண்களுக்கு. கோட்டு அழகான கோடு வளைவோடு வரக்கூடிய அகல் அல்குள் அகன்ற இடுப்பு பகுதியுடைய ஆராய்ந்து எடுத்த அணிகலன்களை அணிந்த அந்த பரத்தையோடு தம்மோடு செம்கோடு பாயுதுமே என்றாள். என்னோட அன்போடு இருக்கிற அந்த நேரத்துல, அதாவது என்னிடம் நிறைய பணம் இருந்து அன்பும் இருக்கிற நேரத்துல அவ பல விதமான வசனங்களை எனக்கு சொன்னாள். செம்கோடு பாயுதுமே, மேல மலையிலேருந்து நீ குதிக்க சொன்னா கூட நான் உன்னோட சேர்ந்து குதிச்சிருவேன், கவலையப்படாத, உன் கூட தான் எப்பவுமே இருப்பேன் என்று சொல்லி பல வசனங்களை அவள் எனக்கு உரைத்திருந்தாள். செம்கோடு பாயுதுமே என்றாள்மன், நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன், எங்க இருந்து விழ சொன்னாலும் விழுவேன், கண்ணை முடிட்டு விழுவேன் அப்படின்லாம் சொன்னவ செங்கோட்டின் மேற்காண மின்மையான் மேவாது ஒழிந்தாளே. ஒரு கட்டத்துல எனக்கு அப்படி விழணுங்கிற அந்த ஆணுக்கு மலை மேலிருந்து விழுந்து விட வேண்டிய கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்ந்தது. அப்பதான் கையில காசு இல்லை. இப்போ கையில காசு இல்லாம மலையிலிருந்து குதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அடையும் பொழுது இப்போ எல்லாம் கூட எல்லாம் வர முடியாது, எனக்கு கால்ல வாத நோய் இருக்கிறது, கால் நோய் காட்டி கழுந்துன்னா கலங்கி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து ஒரு பொய்யான அழுகை அழுது வாத நோயின் காரணமாக என்னுடைய கால்கள்லாம் வீங்கி இருக்கு, என்னால நடக்கவே முடியாது, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை துரத்தி விட்டா. இதுதான் அந்த பெண்களுடைய இயல்பு. பணம் இருக்கும் வரை அவர்கள் பலவிதமான வசனங்களை சொல்லுவார்கள். அதுக்கு பிறகு பணம் பறித்து கொண்ட பிறகு உங்களை துரத்தி விட்டு விடுவார்கள். இதுதான் இந்த பெண்களுடைய இயல்பு அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. இதுக்கு ஒன்றும் பெரிய வேற எதுவும் உதாரணங்கள்லாம் தேவையில்லை இல்லையா. இதே மாதிரி பாடல்கள் நிறைய இருக்கு. குறளும் வரைவின் மகளிரும் இதேதான் சொல்லுது. அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்த்தொடியார் இன்சொல் இழுக்கு தரும். அவர்கள் சொல்லக்கூடிய இன்சொற்கள் கூட இழுக்குடையவைதான். இது எல்லா பாடல்களும் நாலடியார்ல வரக்கூடிய எல்லா பாடல்களுக்கும் பொருத்தமான ஒரு பாட்டு திருக்குறளையும் இருக்கு. வரைவின் மகளிர்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது கூட வரைவின் மகளிர்ல வரக்கூடியதுதான். அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்த்தொடியார் இன்சொல் இழுக்கு தரும். சரி, அடுத்த பாட்டு இதுதான். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான். வானுலகத்துல இருக்கக்கூடிய விஷ்ணுவே இறங்கி வந்தாலும் கூட
வேசியர்கள் அவரை இனாமாக கூப்பிட்டுக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சரி வாங்க விஷ்ணு தானே வாங்க அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க. அப்பவும் பணம் கொடுத்தாதான் அங்க அந்த பரத்தையோடு நட்பு கிடைக்கும். சாதாரண ஆள்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. அங்கண் விசும்பின் அமரர் தொழப்படும் செங்கண்மால் ஆயினும் ஆக மண் தம் கை கொடுப்பதொன்றில்லாரை கொய் தளிர் அன்னார் விடுப்பர் தம் கையார் தொழுது. விஷ்ணு மேல என்ன கோபம் தெரியல ஒரு நாரடியார் எழுதினவருக்கு. விஷ்ணுவே வந்தாலும் அம்கண் விசும்பின் அமரர் தொழப்படும், அழகிய வானத்தின் கண், விசும்பு வானம், வானத்தின் கண் வாழக்கூடிய வைகுண்டத்தில் வாழக்கூடிய செங்கண் மால் ஆயினும், அழகான சிவந்த கண்களை உடைய தாமரை போன்ற கண்களை உடைய திருமாலே இறங்கி வந்தாலும் கூட தம் கை கொடுப்பது ஒன்றில்லாரே, அவர் சும்மா வந்தா போறாது, அவர் கையில பணம் இருக்கணும். அவர் கையில இருந்து கொடுப்பதற்கு பணம் இருந்தால்தான் பரத்தையர்கள் அவரை உள்ளே நுழைய விடுவார்கள். மாறாக அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்னா, அப்படி ஒண்ணும் கையில ஒண்ணும் இல்லாதவன்ல கொய் தளிர் அன்னார், கொய்யக்கூடிய அழகான இளம் தளிர் போன்ற மேனியை உடையவர்களாகிய இந்த பரத்தையர் விடுப்பர் தம் கையார் தொழுது, கையை குப்பி போயிட்டே வாங்க, போயிட்டு வாங்க, உள்ளே வராது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, இப்ப அவர் கும்பிடு போடுறேன் உள்ளேயே வராது அப்படி என்று சொல்லி அவர்கள் கை தொழுது அவர்களை விரட்டி விடுவார்கள். அதனால நீ இந்திரன் சந்திரன் நீ யாரா வேணாலும் நீ இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே இல்லை. உன் கையில காசு இருக்கா, அங்க உள்ள இடம் உண்டு, இல்லையா கிடையாது. இதுதான் அவர்களுடைய இயல்பு. அதனால அமரர்கள் தொழப்படக்கூடிய, அமரர்களால் தொழப்படக்கூடிய விஷ்ணுவே இறங்கி வந்தாலும் இதுதான் நிலைமை. பெண்கள், அந்த பரத்தைய பெண்கள் காசு இல்லாதவனை ஒருபோதும் உள்ளே சேர்க்க மாட்டார்கள். அதுதான் அவர்களுடைய இயல்பு அப்படின்னு சொல்லுது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய பொருள் எதுவும் இந்த இதுக்குள்ள. அதை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த பாடல்கள் எல்லாமே பரத்தையருடைய இயல்புகளை சொல்லக்கூடிய பாடல்கள் தான். அடுத்தது 4வது பாட்டு பார்க்கலாம். ஆனம் இல் நெஞ்சத்து அணிநீல கண்ணார்க்கு காணமிலாதார் கடுவனையர், காணவே செக்கூர்ந்து கொண்டாரும் செய்த பொருளுடையார் அக்காரம் அன்னார் அவர்க்கு. இது 2 ஓமையை சொல்லுது. காணம்னா பொண்ணு இல்லையா, காணம்னா பொற்காசு. அந்த காலத்துல பொற்காசுகளுக்கு காணம் அப்படின்னு பேரு. நல்ல பெருசா இருக்கும், அதுக்கு காணம் அப்படின்னா ஒரு பொற்காசு. ஆனம் இல் நெஞ்சத்து அணிநீல கண்ணார்க்கு, ஆனம்னா அன்பு, அன்பு இல்லாத ஆனால் மிக அழகான பெண்கள். அணிநீல கண்ணார்க்கு, அணிநீல அழகான நீலோற்பல மலர் போன்ற அழகிய கண்களை உடைய அந்த வேசையருக்கு மனதில துளியும் அன்பு கிடையாது. யார் மேலேயும் அவங்க அன்பு செலுத்துவதில்லை. யார் மேலேயும் அன்பு செலுத்தக்கூடாது அப்படிங்கிறதா அவங்களுடைய இயல்பு. அன்பு செலுத்தி அவங்க அவங்களோட இருந்துட்டாங்கன்னா அப்புறம் அடுத்து தொழில் பண்ண முடியாது இல்லையா. அதனால அவங்க யார் மேலேயும் அன்பு செலுத்த மாட்டாங்க. சோ ஆனமில் நெஞ்சத்து, அவருடைய நெஞ்சத்துல அன்பு என்பது சிறிதும் கிடையாது. ஆனால் அவர்கள் மிக அழகுடையவர். அணிநீல கண்ணார்க்கு காணமிலாதார் கடுவனையர், காணம்னா பொற்காசுகள். இந்த பொற்காசுகள் யாரிடம் இல்லையோ அவர்கள் கடுவனையர், விஷம். இந்த பொற்காசுகள் இல்லாதவர்களை அவர்கள் விஷம் போல பாவிப்பார்கள். விஷத்தை எப்படி முகத்தால கூட பார்க்க விரும்ப மாட்டாங்க, கண்ணால கூட அப்படி அவர்கள் பார்க்க கூட மாட்டார்கள். காணவே செக்கூர்ந்து கொண்டாரும் செய்த பொருளுடையார் அக்காரம் மன்னர் அவர்க்கு. அதே ஒரு ஆணிடம் கையில பொருள் இருந்தது என்றால் அவன் செக்கெழுத்து கூட அந்த பொருளை சம்பாதிச்சிருக்கலாம். செக்கெழுத்து கூட அப்படின்னா இங்க உரையாசிரியர் என்ன எழுதுறாருன்னா, செக்கெழுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இழிவான ஒரு தொழிலாக அந்த காலத்துல கருதப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. செக்கூறுதல் என்பது மிகவும், செக்கு ஊறுவது மிகவும் இழிவு அப்படின்னு இதுல ஒரு வரி வருது இந்த விளக்க உரையில. அதாவது இந்த பயன்படுத்துற அந்த உரை வளத்துல செக்கூறுவது மிகவும் இழிவு. அந்த அப்படி இழிவான தொழில் செய்து பொருளை சம்பாதித்து வந்தாலும் கூட அந்த பரத்தையர்கள் உங்களை உள்ள சேர்த்துப்பாங்க. மாறாக கையில பொற்காசு இல்லாதவர்கள் யாரா இருந்தாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதே சமயம் இழிவான செக்கூறுதலை, செக்கூறுதல் எப்படி இழிவான தொழிலாச்சு அப்படின்னு தெரியல. அந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கு இருந்திருக்கு. செக்கு ஆட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப இழிவான ஒரு இதுவாக இருந்திருக்கு. அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சிறைகள்ல யாராக இருந்தாலும் செக்கு இழுக்க வைக்கிற வேலையை கொடுத்திருக்காங்க. அதாவது அது வேலைன்னு மட்டும் கிடையாது, அது ஒரு வேலைன்னா சிறைக்குள்ள நிறைய வேலைகள் தரப்படும். சமையல் வேலை, பல வேலைகளை பிரிச்சு கொடுப்பாங்க. அப்ப செக்கு இழுக்கிற வேலையை அன்றைய சமூகத்துல ரொம்ப இழிவான ஒரு வேலையா பார்த்திருக்காங்க. அதனாலதான் வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா இவர்களெல்லாம் செக்கு இழுக்க வைக்கக்கூடிய
ஒரு விஷயத்த வந்து செய்ய வச்சுப்பாங்க. அது உடல் உழைப்புக்காக மட்டுமல்ல, அது அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதா இந்த இந்த இதுல இருந்து நம்ம வந்து அப்படி புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அப்படி அந்த செக்கு இழுத்து அவன் கையில பொருள் கொண்டு வந்தான் என்றால், அவன் இழிவான தொழில் செய்பவனாக இருந்து கையில காசு இருந்தா கூட போதும், பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. செய்த பொருளுடையார் அக்காரம் அன்னர் அவர்க்கு. அக்காரம் அப்படின்னா சக்கரை பொங்கல். அக்கார அடிசில் அப்படின்னா பாலும் நெய்யும் வெல்லமும் கலந்து செய்யப்பட்ட அந்த சர்க்கரை பொங்கல் உணவுக்கு அக்கார அடிசல் அப்படின்னு பேர். அக்காரம்னா கரும்பு, இங்க இனிமையுடையது. அந்த அக்காரம் போல வெல்லம் சேர்த்த அந்த உணவு போல இனிமையுடையவர்களாக அவர்களை அவர்கள் அழைத்துக் கொள்வார்கள். செக்கு இழுத்து சம்பாதிச்சா அதுக்கு பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை. பணம் எப்படி வந்தது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, நாய் வித்த காசு குறைக்காதுன்னு இல்லையா, அது போல அது பிரச்சனை இல்லை. ஆனால் கையில பொருள் இல்லாதவனுக்கு அங்க மதிப்பு கிடையாது, அவ்வளவுதான். கையில பொருள் இல்லையா உள்ள வராது. மற்றபடி கையில பொருள் இருக்கு, நீ என்ன வேணாலும் என்ன வேலை செஞ்சு வேணாலும் அந்த பொருளை சம்பாதிச்சுக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை என்பதுதான் பரத்தையருடைய இயல்பு. ஆனமில் நெஞ்சத்து அணிநீல கண்ணார்க்கு காணமில்லாதார் கடுவணையர். கடுனா இங்க விஷம், விஷம் போன்றவர்கள். காணவே செக்கூர்ந்து கொண்டாரும் செய்த பொருளுடையார் அக்காரம் மன்னரவர்க்கு. செக்கு இழுத்து பொருள் கொண்டு வந்தால் அவர்களை கூட அவர்கள் சர்க்கரை பொங்கலை சேர்த்துக் கொள்வதை போல மிக இனிமையோடு சேர்த்துக் கொள்வார்கள். இதுதான் அவர்களுடைய இயல்பு. சரி, அடுத்த பாட்டும் இதேதான். அடுத்த பாட்டு வந்து விலாங்கு மீனை பத்தி சொல்லுது. விலாங்கு மீன் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். பாம்பு மாதிரியும் இருக்கும், மீன் மாதிரியும் இருக்கும். விலாங்கு மீன் பாம்பு போலவே இருக்கக்கூடியது. அப்போ அந்த தண்ணியில பாம்பு பாம்பு பார்த்ததுன்னா இது பாம்புன்னு நினைக்கும், மீன் பார்த்தா இது மீனுன்னு நினைக்கும். ரெண்டு பக்கமும் அதுக்கு ரெண்டு விதமான முகம் அதுக்கு உண்டு விலாங்கு மீனுக்கு. அது பாம்பையும் ஒத்திருக்கும், மீனையும் ஒத்திருக்கும். இப்ப இந்த பரத்தையர்களும் அதே போலதான், பாம்பை போலவும் இருப்பார்கள், மீனை போலவும் இருப்பார்கள். அது வந்து அந்த இருவேறு முகமுடைய தன்மை என்பது அவர்களுக்கு உரியது. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. பாம்பிற்கு ஒரு தலை காட்டி ஒரு தலை தேம்படு தென்கயத்து மீன் காட்டுவாங்கு அலங்கண்ண செய்கை மகளிர் தோல் சேர்வர் விலங்கண்ண வெள் அறிவினார். வெள்ளறிவு, வெள்ளை அறிவு அப்படின்னா வெண்மையான அறிவுனா, வெண்மைனா இங்க வந்து பளிச்சு இருக்கின்ற அப்படி கிடையாது, ஒண்ணுமே இல்லாது, ஒண்ணுமே இல்ல, தொடச்சு விட்ட மாதிரியான அறிவு. இப்ப அறிவே இல்லாதவன், அவ்வளவுதான். வெள்ளை அறிவுனா தொடச்சு விட்ட வந்து அறிவு, அவ்வளவுதான். அந்த விலங்கண்ண வெள்ளறிவினர், விலங்கை ஒத்த மிருகத்தை ஒத்த ஒன்றுமே இல்லாத துடைத்து விட்ட அறிவினை உடையவர்கள் யார் என்றால், இது போல விலாங்கு மீனை ஒத்தவர்களாக இருக்கக்கூடிய பரத்தையரை நாடி சென்று அவர்களுடைய தோல் சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெண்மையான அறிவுடையவர்கள், ஒன்றுமில்லாத துடைத்து விடப்பட்ட அறிவுடையவர்கள். அப்ப அறிவில்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அறிவில்லாதவன் தான் அவர்களை நோக்கி போவான், அறிவுடையவன் அவர்களை நோக்கி போக மாட்டான் அப்படிங்கிறத அந்த பாட்டு. பாம்பினுக்கு ஒரு புறத்தை காட்டி, ஒரு புறத்தை அது பாம்புக்கு காட்டும் போது பாம்பு இன்னொரு பாம்புன்னு நினைச்சுக்குது. ஒரு தலை மற்றொரு புறத்தை தேன்பழு தென்கயத்து மீன் காட்டுமாங்கு, இன்னொரு பக்கம் அது மதுரத்தை பெற்றிருக்கக்கூடிய, மதுரம் தேன்னா மதுரம், மதுரம் பெற்றிருக்கக்கூடிய தெளிந்த தடாகத்தினுடைய மீனுக்கு இன்னொரு பக்கம் அது மீனை போல காட்டுகிறது. அப்போ ஒரு பக்கம் பார்த்தா அது மீன் மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் பார்த்தா அது பாம்பு மாதிரி தெரியுது. விலாங்கு மீனுடைய தன்மை இது. இப்ப பரத்தையர்களும் அப்படிதான். நீங்க ரெண்டு விதமான முகம் அவர்களுக்கு உண்டு. நீங்க உங்ககிட்ட பொருள் இருந்தா ஒரு மாதிரி முகம், பொருள் இல்லைன்னா இன்னொரு மாதிரி முகம், அதுதான் அவங்களுடைய இயல்பு. அப்போ இது போல ஒரு இயல்புடைய செய்கை மகளிர் தோல் சேர்வார். இந்த மாதிரியான பெண்களை தேடி அவர்களோடு தோல் சேர்ந்து இன்புற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆண்கள் விலங்கண்ண வெள்ளறிவினர், விலங்கு போன்றவர்கள். விலங்குனாலே அங்க மனித அறிவு இல்லை அப்படின்னு அர்த்தம். கூடவே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுவா வெள்ளறிவினர், வெண்மையான தூய்மை கிடையாதுங்க. வெண்மை என்பது தூய்மைங்கிற பொருளை தான் பழக்கமா பயன்படுத்தப்படும். இங்க தூய்மை அல்ல, வெள்ளறிவிங்க, ஒண்ணுமே இல்லை, தொடச்சு விட்டா மாதிரி அறிவே இல்லை. அதனாலதான் அவர்கள் இந்த மாதிரி இயல்புடைய பெண்களை நாடி சென்று சேர்கிறார்கள். அப்ப நம்ம பார்த்த இந்த 5 பாட்டிலுமே வந்து பணம் இருந்தால்தான் பரத்தையர்கள் உள்ளே சேர்ப்பார்கள், இல்லை என்றால் விரட்டி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த 5 பாட்டும் சொல்லியிருக்கு. மீதி 5 பாட்டை அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்.